குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்டா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் வாட்டர் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபுல் பாடியை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை நல்லாவே ஈவன் டோனா மாத்தி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து சூப்பரா பிரைட்டன் பண்றதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். எதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து ரெகுலரா வரும். அந்த வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரைஸையும் உருளைக்கிழங்கையும் அப்படியே எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரைஸையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனா அடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு க்ரீம் டைப்ல வந்து கிடைக்கும். இந்த பேக்க வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்களோட ஸ்கின் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகும். ஆல்ரெடி நீங்க வந்து நல்லா பிரைட்னிங்கா இருந்து இப்ப டேன் ஆயிட்டீங்க அப்படின்னாலும், அந்த டேன எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் குடுக்கும். இப்ப நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து மிக்ஸில இருந்து இந்த மாரி ஒரு பவுலுக்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை பால் வந்து எடுத்து இதோட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரா மில்க்கா வந்து எடுத்துக்க பாருங்க. ரா மில்க் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து குடுக்கும் உங்க ஸ்கின்ல வந்து. நீங்க ரா மில்க்க வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு தடவ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டுனதுக்கு அப்புறமா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டைட்டா இருக்கிற அந்த பேக் வந்து லூஸா வந்து கிடைக்கும். ஏன்னா, இந்த பேக்க நீங்க வந்து அடிச்சு எடுக்கும்போது, உங்களுக்கு வந்து நல்லா டைட்டா இருக்கும். நீங்க மில்க் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து, அது கொஞ்சம் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுடும். ஒரு சிலருக்கு வந்து இதுல வந்து மில்க் ஆட் பண்றது வந்து பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் என்னட்ட இல்ல அப்படிங்கிறவங்க வந்து நீங்க நார்மலா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கணும். அத மட்டும் பார்த்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி ஒரு லூஸா இருக்கும். நீங்க வந்து லூஸ் ஆனதுக்கப்புறம் உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்ணும்போது, அது நல்ல ஒரு ஸ்மூத்தா இருக்கும். எடுத்து நல்லா அப்ளை பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இப்ப அந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப நீங்க வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு லாஸ்ட்டா நம்ம அப்லோட் பண்ண வீடியோவோட கன்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த ரெமடிய வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் இந்த மாரி எடுத்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடி இந்த 2 இடத்துலயுமே வந்து நல்லா நீங்க வந்து ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். ஏன்னா, இதுல வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கின்ல வந்து நீங்க ரைஸ வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே ஈவன் டோனா மாத்தி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ட குடுக்குறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்படியான பிக்மெண்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? சில பேருக்குலாம் வந்து ரொம்பவே ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அன்ஈவனான ஸ்கின் டோன எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல எவ்வளோ பெரிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ்ல மட்டும் இல்லாம உங்க ஃபுல் பாடியிலயுமே வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் நீங்க உங்க ஃபேஸ்லயும் பாடியிலயும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆயிட்டு என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. இந்த பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க கன்டினியூவா நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே
எஃபெக்டிவா இருக்கும். இந்த பேக்க வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு அதோட விட்டுறாம இந்த லாஸ்ட் வீடியோல இந்த வாட்டர வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வாட்டர வந்து உங்க ஃபேஸ்ல, கழுத்துல அப்படின்னு கையிலன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க இந்த வாட்டரையும் நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து உங்க ஸ்கின்ல வந்து தெரியும். கண்டிப்பா இந்த ரெமடியையும், இந்த வாட்டரையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பேக்குக்குன்னு இல்லாம, நீங்க என்ன பேக் நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, அது கூட வந்து இந்த வாட்டரையும் வந்து நீங்க அதுக்கப்புறமா பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கும்போது, உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாவே ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான வாட்டரும் கூட. நீங்க இந்த பேக்கையும், இந்த வாட்டரையும் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான பிக்மெண்டேஷன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே ஈவன் டோனாவும் மாத்தி குடுக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.